ஆனால் என்னோட டைம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஏன் பின்னாடி இவ்வளோ கிளாக் இருந்தோம், ஏன் நேரம் மட்டும் ஏன் உறைஞ்சி போயிருக்கு, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? இதெல்லாம் ஒரு கனவாக இருந்தால் நல்லாயிருக்கும். பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடி யாரோ. டாக்டர். எஸ் டாக்டர், பேஷண்ட். என்கிட்ட போய் சொல்லி விளையாடுறது உனக்கு வேலையாக போயிடுச்சு, போமா. டாக்டர், நிஜமாவே பேஷண்ட் வந்திருக்காங்க. கூடுமா? ஓகே டாக்டர். அம்மா வேறு தம்பிக்கு ஃபீஸ் கட்டணும்னு சொன்னாங்க. ஹலோ ஹலோ அம்மா, தம்பிக்கு ஃபீஸ் கட்டணும்னு சொன்னால, சாயந்தரம் வந்து வாங்கிக்க சொல்லு. லூசு, இது ராங் நம்பர். லூசா? யோ லேபு, சொல்லு. காசு கேட்டு ஒரு மாசமா டார்ச்சர் பண்ணிருந்தால, அதான் நேற்று காலில் விழுந்து ஒரு மாதம் டைம் கேட்டல, இப்போ என்ன? துபார் சும்மா கையை பிடிச்சா காலை பிடிச்சாலாம் பேசணும் கூடாது. ஒழுங்கா சாயந்தரம் வந்து வாங்கிட்டு போ. சாயந்தரம் மட்டும் சம்ஜு. காசு இல்ல. கேஸ் வந்தால் தான் காசு வரும். லூசு பசங்களா. ரொம்ப நாள் பேஷண்ட் வர்றதுனால பச்சைதெல்லாம் வந்து போயிடுச்சே. நமஸ்தே ஜி. வாங்க வாங்க வாங்க. அது ஒன்றும் இல்லை, இது அடிக்கடி பல்லு வலிக்கணும். நல்லா கரை வைத்தியே. என்ன சொல்லாமலே உட்காடுறானுங்க. ஆமாம், என்ன பிரச்சனை? கழுத்துக்கு கீழே குஞ்சி ப்ராப்ளம் இருக்கு. அப்போ நீ சிவராஜ் சித்த வைத்திய சாலைக்கு தான் போனோம். யோ ஏமா, காலம் போன காலத்தில் இவன் பேஷண்ட்டாக வரும்போது தெரியாது, இவன் இப்படி தான் இருப்பானே, நம்ம இந்த மாதிரி விஷயம்லாம் பார்க்கலாம் தெரியாது. யோ பையா, அரே குஞ்சினா கம்மியா இருக்கேனா? கொஞ்சம் ஆ கொஞ்சமா இருக்கு. ஆ. அட யாரா இவன்? ஆமாம், அவங்க ரெண்டு பேர்ல யாருக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்? நமக்கு சமாச்சாரம் இருக்கேனா? யோ சரியான ஆளியா நீ. ஒரு சைடு வலிச்சுன்னு இருந்தாலும் செம்மையாக ஒரு சமாச்சாரத்தை வச்சுன்னுக்கிற. அரே தாலி கட்டின சமாச்சார். சம்சாரமா? அட போயா நீ, எல்லாத்தையும் ரெண்டாவது தடவை சொல்லும் போது தான் புரியுது. சரி வாமா போலாம். அரே எதுக்கு இப்போ தோறே? ட்ரீட்மெண்ட் ட்ரீட்மெண்ட். ஆச்சா तुम बैठे ना? போயிட்டு ஏற்றுவோம்மா பின்னாடி. கோல்டு ஃபிஷ் மாதிரி இருந்துன்னு குறவு மீன்களை மாட்டேங்கிறேம்மா. அழகா வாயத்து வந்து உங்கள் பிரச்சனைன்னு சொல்லுங்க. பத்தி பத்திலாம் 6 மணி மேலே கொளுத்துவாங்கம்மா. அரே வாய் மேலே சுத்த பல்லு இருக்கு. யோ நான் விளையாடுறியா? அதான் பல்லு சுத்தமாக இல்லை, அப்புறம் இது ஏன் இதை கொண்டு வந்தா? கூட்டு கிளம்பியா? ஏச்சி ஏஞ்சிப்பா. அரே வாய் உள்ள சுத்த பல்லு இருக்கேப்பா. சொத்தப்பல். ஆ. சொத்த. ஆ. நீ பேசுறது புரியல, ஆனால் வெறுப்பாகுது. எங்க வாய் திறங்க. பத்தி ஆட போடா பத்தி. அரே வாய் திறக்கிறேனா? நான் தோந்தா தானே பண்ண முடியும். அதே சொல்லியிருக்கே. டீனேஜ் ஆண்டின்னு பார்த்தா ட்ரைனேஜ் மாதிரி ஸ்மெல் அடிக்குது. ஒன்றும் இல்லை, மாஸ்க் போட மாட்டேன். இப்போ காட்டுமா? என்ன ஒரே இருட்டா இருக்குது. அரே வைத்கார் லைட் போடுறேனா? பள்ளி தள்ள தொப்பி வச்ச மாதிரி இருந்து எல்லாத்தையும் கில்லி மாதிரி கண்டுபிடிக்கிறானே. போட்டேன்டா பானிபூரி. இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஸ்ட்ரைட்டாக வாயை நோக்கி பாய வேண்டிதான். என்ன அது? வாயில ஜிலேபி. ரைட். என்ன பானிபூரி மட்டும் தான் உள்ள காணும்? நல்லா பார்ப்பா, ஃபுல்லா இருக்கும். நான் மைசூர் பாக்கு என்ன நீ பாதி பாதி எடுக்கிற? ஃபுல்லா எடுப்பா. எடுக்கிறேன்டா. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ராஜஸ்தான் ஸ்வீட் பீடா. அதுக்கு 2 டப்பா இருக்கு, நல்லா பாக்குறேனா? ஏமா சாப்பிட்டு ஒழுங்கா வாய் கொப்பளிக்க மாட்டேன், எல்லாம் அப்படியே அப்படியே இருக்குது. வர வழியில ஃபங்க்ஷன் இருக்கே, சாப்பிட்டு இருக்கே, பார்த்து பண்ணேப்பா. பார்த்து தான் பண்ணுறேன். இவ்வளோ நேரம் ரிசர்ச் பண்ணதில் உங்கள் பொண்டாட்டி சொத்த பழகுதுன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அதே நான் சொல்லியிருக்கேன் வைத்திகார். ஏ பைத்தியக்கார், நீ சொல்கிறதுக்கா நான் 5 வருஷம் ஃபஸ்ட்டு வந்தேன். கொஞ்ச நேரம் மூடி நிறுங்கல்ல, எல்லா பள்ளியும் தூட்டுருவேன். மூசா சொல்ல விட சொல்லுமா? அதாவது உங்கள் பொண்டாட்டிக்கு வேறு வைத்தியம் பார்க்கணும். வேறு வைத்தியம் பார்த்தா கேப் போடணும், கொஞ்சம் செலவாகும் சார். எவ்வளோ செல்வானா பரவாயில்ல, கப்பு போடேனா? பத்தி வாயை வச்சிருவேன். உனக்கு கப்பு முக்கியம், எனக்கு டப்பு முக்கியம். அதாவது ரூட் கனால், அந்த கனால், இந்த கனால், மொத்த கனால் எடுத்து பார்த்தா ஒரு 20,000 ரூபாய் செலவாகும். தங்க கப் போடுறதுக்கு எவ்வளோ அவரு? தங்கமான புருஷன். ஒரே நிமிஷம் இருங்க. ஹலோ
சொல்லுங்க சார். மாமா மாமாவா? இது லாபியா? சார் 1 கிராம் தங்கப்பல் எவ்வளோ ஆகும்? நீ எனக்கு தர வேண்டிய முதல்ல 50,000 ஐயோ 50,000 ரூபாவா? யோ, வைரப்பல்ல 5 லட்சம் ரூபாவா? பிளாட்டினத்திலே பல்லு கட்டுறதுக்கு ஒருத்தர் உட்காந்துக்கிறாரு. நீ போன விவரம் பண்ணாரு. அரே வைத்தியக்கார் பிளாட்டினம் போட்டால் பெஸ்ட்டுன்னு சொன்னார். ஒன்றும் பிரச்சனை இல்லை, பண்ணிடலாம். டாக்டர் ம் பல் புடுங்குறேனா எவ்வளோ அவரே? பல்லு பிடுங்க எவ்வளோவா? பல்லு பிடுங்க 500 தான். ஆனால் அந்த பிளாட்டினம் மேட்டர் சொன்னல, அதை தான் இம்போர்ட் பண்ணி எடுத்துன்னு வரதுக்கு அது உடையப்பா. இப்போ பல் புடுங்கு போதும். அப்படிங்க ஒரு ரூபா கோலி அரே வந்ததுலேருந்து அது எவ்வளோ இது எவ்வளோன்னு சொல்லி ஆசை காமிச்சு இதில் உன் சமாச்சாரத்துக்கு தங்க பல்லு வேற. டேய் பல்ல தான் பிடுங்க வந்தேன்னு சொல்லிட்டா பல்ல பிடிக்கிருப்பேனடா. இதில் வர இவ பத்தி குத்தி எங்க அந்த கத்தி அவனை ஒன்று அரே வைத்தியக்கார் பல் புடுங்கப்பா. பல்லு பிடிங்களா? ஆ. சிஸ்டர் அந்த கட்டிங் பிளேயர் கொஞ்சம் எடுத்து வந்து கொடுமா. பாத்தி. டாக்டர் உங்க ஃப்ரெண்டு வந்திருக்காங்க. ஃப்ரெண்டா? நான் இல்லாத போது தான் நான் உன்னை பார்க்கறதுக்கு வருவான். இப்போ நான் இருக்கும் போதே வரான். அநேகமாக பிரச்சனையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இல்லைன்னு சொல்லுமா, போமா. மச்சான் அப்படி சொல்கிற ஃப்ரெண்டு மட்டும் நான் கிடையாது மச்சான். வா 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 மச்சான். ஜிம்முக்கு போயிட்டு சைட்டாக வரியா? டாக்டர் உங்க ஃப்ரெண்டுக்கு காஃபியா டீயா? பால் கொடுமா. எனக்கு ஒரு காஃபி, மச்சான் ஒரு டீ கொடுங்க. எனக்கு சுகர் கொஞ்சம் கம்மியா. என்ன மச்சான் சுகர் இருக்குதா? நீ போ. ஓகே. உனக்கு ஓகே தான், காசு கொடுக்குற எனக்கு தான் தெரியும். மச்சான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அதை விட முக்கியமான விஷயம் நான் அவங்ககிட்ட சொல்லணும். மச்சான் ஒரு 10,000 இருந்தால் கூட தம்பி காலேஜ் ஃபீஸ் கட்டணும்டா. ஏய் வெறுப்பேற்றிட்டு இருக்காதடா. நான் அதை விட பெரிய முக்கியமான விஷயம் சொல்லணும்டா. டேய் அதை விட என்ன பெரிய முக்கியமான விஷயம்? வேலையை விட்டு ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்துட்டுக்கிற. அவன் 1000 பிரச்சனை இருக்கிறான். சும்மா முக்கியமான விஷயம் அது இதுன்னு. ஏய் என்கிட்ட ஒரு 30 ரூபா காயின் இருக்கு தெரியுமா? ஐயோ என்கிட்ட 2 14 ரூபாய் காயின் இருக்குது தெரியுமா? அது ஒரு இது பாரு. டேய் நானே கடுப்பில் இருக்கிற வெறுப்பேற்றினுக்காதரா. டேய் நானும் சீரியஸாக தான் சொல்கிறேன். பாரு தெரியுதா? இருந்தால் இங்கே தான் இருக்கணும், காணுமே. 30 ரூபா காயின் தெரியுதாடா? டேய் 30 ரூபா காயின் தெரில, உன் கையில் ரேகையும் தெரில, போடா. டேய் காயினை என்ன தட்டி விட்ட? சந்தில் எழுதி தர நாய் மாதிரி பண்ணுகிறான் மச்சான். அந்த சந்தில் இருக்குதா பாரு, தோ இங்கே ஒரு சந்து இருக்கு பாரு. ஜிம்மில் ஏதாவது தம்பு சேர்த்துக்கு தள்ள போட்டானா பைத்தியம் மாதிரி பண்ணுகிறான். மச்சான் என்னடா கச்சிச்சா? எதையோ தேடி எத்தனை வந்துப்பா. வா வா உட்கார் உட்கார். வா கச்சிச்சா? காயின் எதுக்குடா தட்டி விட்ட? தெரியாமல் தள்ளி விட்டு மச்சான், அதான் கச்சிச்சுல. மச்சான் இந்த 30 ரூபா காயின் உன் கண்ணுக்கு தெரியலையாடா? டேய் சொல்றா. தெரியுது மச்சான், நல்லாவே தெரியுது. மச்சான் அது இங்கே எங்கன்னா வச்சுரு, கீழே வந்துட போகுது. ஆமாம் மச்சான். மச்சான் உனக்கு என்னடா ஆச்சு? நேற்று ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேனா, அம்மா சொல்லுமா. டேய் குணா, இன்னும் ஆபீஸ்லயாப்பா இருக்க? ஆமாம் ஆஃபீஸ் முடிஞ்சு வந்துட்டு இருக்கேன். ஏய் நம்ம ஊருக்கு சொம்பு சாமியார் வந்திருக்காராண்டா. அதுக்கு அவர்கிட்ட போய் நீ ஆசீர்வாதம் வாங்கினா நீ நினைச்சதெல்லாம் அம்மா நடக்கும்பா. இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன்னு உனக்கு தெரியாதா? டேய் அம்மா சொல்றேன்ல. சரி வரேன், வைங்க. ஓம் சொம்பு சாமி நமஹ நமஹ. சாமி சாமி டேய் சம்பு சாமி, என்னடா இத்தனை பேர் வந்திருக்காங்க? அதான் சாமி எனக்கும் புரியல, ஏதாவது பேசி சமாளிங்க. வணக்கம் சாமி. என்னடா சாமி நம்ம ஊருக்கு வந்திருக்காருன்னு பாக்குறீங்களா? சொம்பு சாமியாரோடைய சேவை நம்ம சென்னை மக்களுக்கு தேவை. கை தட்டுங்க, கை தட்டுங்க. உங்க மூஞ்செல்லாம் பார்த்தாலே தெரியுது, பாதி பேரு தண்ணி பிரச்சனைக்கும் மீதி பேரு சாமி சும்மா வந்திருக்கீங்கன்னு சொல்ல வந்த. ஜாலியா கடலை போடலாம் பார்த்தா இந்த ஆள் நம்மளை விட மாட்டான் போல. உங்க எல்லாருக்கும் சொம்பு சாமியோட மகிமையை சொல்ல போறேன். முன்னோர்கள் உலகம் தட்டேன்னு சொன்னாங்க. விஞ்ஞானிகள் என்ன சொன்னாங்கன்னா உலகம் உருண்டேன்னு சொன்னாங்க. இப்ப நாசா என்ன சொல்றான்னா உலகம் ஒரு சொம்பு வடிவில் இருக்குன்றாங்க. ஆனா இத 10,000 வருஷத்துக்கு முன்னாடியே ஓலைச்சுவடியில் எங்க சாமி எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. எஸ்
இதை பத்தின ஆர்டிக்கலை நானும் படிச்சிருக்கேன். சாமி எல்லாருக்கும் ஒரு குட்டி கதை சொல்ல போறேன் கேளுங்க. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு செம்படிகளார் ஒரு ஊருக்கு தவம் இருக்கச் சென்றார். ரொம்ப நாள் புள்ள வரம் இல்லாத கௌரவமணியும் குஞ்சுமணியும் சொம்பு சாமியார்கிட்ட புள்ள வரம் கேட்டு போனாங்க. சொம்பு சாமியாரோ சொம்புல இருக்கிற தீர்த்தத்தை குஞ்சுமணியை குடிக்க சொன்னார். குஞ்சுமணியும் கௌரவமணியும் சொம்ப நக்கு நக்குன்னு நக்குனாங்க. அதுக்கப்புறம் என்ன சத்தம்னு கேக்குறீங்களா? குழந்தை பிறந்துருச்சு. ஒரு நாள் நிறுத்துங்க. சாமியார் ஊரை விட்டு போற நேரம் வந்துருச்சு. இந்தா இது இனிமேல் உன் 3வது காலாக பயன்படுத்திக்கோ. நல்லா இரு. டேய் இங்கே வாடா, இதை எச்சத்து போய் வச்சுக்கோ. இனிமேல் உன் பேத்திக்கு பாவாடை மட்டும் போடாத, சட்டையும் சேர்த்து போடு. இந்தா. எதுக்கு இப்போ இவங்களாம் மூடுறாங்க? மூட வேண்டியது நான் தான். இதுதான் மனித பிறவிகள், தப்பு தப்பாக பண்ணுவாங்க. கதை முடிஞ்சிருச்சா? சாமி இப்பவே பாதி பேர் தூங்கிட்டாங்க. சீக்கிரமா தட்சணையை வாங்கிடுங்க. அப்ப சொம்பேடு பா என்ன வெயில். இவர் தான் சொம்பு சாமியா? ஒரே தண்ணி தாகமா இருக்கே. ஒரு சொம்பு தண்ணி கிடைச்சா நல்லா இருக்கும். சொம்பே சொம்பே தம்பி என்ன? ரொம்ப தேங்க்ஸ் சாமி. என்ன காரியம்டா பண்ணிட்ட? ரொம்ப தண்ணி தாகமா இருந்துச்சு, அதான் குடிச்சிட்டேன். இது வற்றாத ஜீவ நதிடா. இதுவா? ஐயோ, சாமி. ஏய் லூசுப்பைய ஏய் நீர் விட்டுறான். நக்காதியா போற சொம்ப உன் வாழ்க்கை நக்கிட்டு போவண்டா. என்ன திரும்பி வரான்? ஐயோ சாமி. ஐயோ புளியோதரையை மறந்துட்டேன். அறிவில ஏய் வந்து வண்டி அடிச்சது இல்லாம வந்தானா 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 பண்ணும். என்ன பண்ணுவ சொல்லு. கையில இப்படி கை கொடுத்துட்டு செல்ஃப் அடிச்சுட்டு நான் பாட்டுக்கு போயிடுவேன். அந்த பயம் இருக்கட்டும். நான் யார் தெரியுமா? யாரோட ரசிகன் தெரியுமா? கரண் ரசிகர் மன்றத்தோட தலைவன் கோபிகரன். யாருன்னு கரண்? என்ன கேட்ட? ஏய் கரண் ஏய் திருப்பி கேள்றா. கரண் யாரும் தெரியாது? கமான் டெல் மீ. ஏய் குளிக்கிறானே காதல் மன்னன் படம் பார்த்திருக்கியா? தலை பண்ணடா. ஐயோ சலோமியா. ஏய் ஞாபகம் வந்துருச்சு. ஞாபகம் வந்துருச்சு. பாக்குறியா? தலைவன்டா. இவர்தான் தலைவன். தெரியுதா? ஞாபகம் வந்துருச்சு. புரியுதா? அத்தனா தெரியல சொன்ன. இவன் தானே? புரியுதா? பார்த்து போ. தாட்டி ஏரியால பார்த்தா போட்டு பண்ண ஸ்ரூதான் உன்ன. போ போ. கரண் யாரும் தெரியாதாமா. வாடா வா. சரி லூசு கிட்ட மாட்டிக்கிட்டேனே. ஏய் ஹார்ன் வார்னிட்டு போய் சரி. வாடா. நேரமே சரியில்லையே. என்ன ப்ராப்ளம்? வண்டியில் பெட்ரோல் இல்லையோ? டைம் வேற ஆயிடுச்சு, வண்டி வேற ஸ்டார்ட் ஆகல. இன்ஷாப் மூடிடுவான். ஒரு ஷேர் ஆட்டோ வருது, இதில் ஏறி போயிட வேண்டியதான். ஐயோ அம்மா. யாரா நீ கோமாளி? யாரை தள்ளி விட பாக்குற? அண்ணே 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 நீங்க பிஜ்லி தானே? யா 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 யா
ஐயோ உங்க பெரிய ஃபேன் நான். இப்போ அதுக்கு என்ன பண்ணுறது? புஸ்குன்னு இப்படி சொல்லிட்டாரு. அண்ணே வண்டியில பெட்ரோல் இல்ல. பெட்ரோல் போட்டா தானே வண்டி ஓடும். என் வண்டி ஓடினா தானே ஒயின் ஷாப் போய் நான் எனக்கு பெட்ரோல் போட முடியும். டேய் டேய் டேய், இப்போ உனக்கு என்ன வேணும்? சரக்கு தானே வேணும்? ஆமாண்ணே. டேய் அண்ணே அது யாரா? என்னடா நெல்லீர குனிற? கூலிங்கா இருக்கீனே. குறாத. இந்தா என்ஜாய் பண்ணு. தேங்க்ஸ்ண்ணே. போ. நீ ஏன்டா அழுகுற? கூலிங் பேருடா. வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கேன்ல. கடை இப்போ போடு கடை எப்படிடா வாங்கி தருவீங்க? ஒயின் ஷாப் போன கூட இவ்வளோ கூலிங் எப்படி கிடைக்காதுண்ணே. இருந்தாலும் நீங்க தெய்வண்ணே. ஏய் அழுவாதன்னு சொன்னேன்ல. பேர்னே கூலிங் பேர்னே. ஏய் கொடுத்த பொருளையும் கொடுத்து வாக்கி திருப்பி வாங்குற பழக்கமே எங்க பரம்பரைக்கு இல்ல, தெரியும்ல. அமைதியா 500 ரூபா கொடுக்கலடா. நீ மூடப்பா. ஃபர்ஸ்ட் ஃபோன் எடுத்து யார் என்னன்னு கேட்டு பேசுறேன். ஏய் ஹீரோயினே இங்க வந்துட்டாங்க. டச்சப்பா என்னடா பண்றான்? ஏய் சீக்கிரம் வாங்கடா. அறிவில்ல உங்களுக்கு. யாரா அது? அண்ணா ஹீரோயின் வந்துட்டாங்க. என்ன பேரு? தீபிகாவா? ஆமாண்ணே. சரி நீ கிளம்பு. அண்ணே நீங்க ஹீரோ ஆயிட்டீங்களா? ஆமா. யாருண்ணே ஹீரோயின்? தீபிகா படுகோனே. எந்த தீபிகா? தீபிகா படுகோனே தெரியாது? ரன்வீர் சிங் பொண்டாட்டி. பொல்லக்க மாதிரி இருக்கும் உனக்கு. தீபிகா சூப்பர்ண்ணே. போங்க. பத்தா? சரிண்ணே. சரி என்ஜாய் பண்ணு. பாய். டேய் வண்டியறா. பாய் பாய். நல்ல மனசுடா இருக்கு. நல்ல மனிதர்கள். நீ வாடா சொல்ல நம்ம போலாம். பேசாம இங்கேயே கொஞ்சம் சரக்கு அடிச்சிடலாம். இங்கே தானே வச்சோம். காணோம். குடிக்காம எப்போது ஏறுது? ஐயோ வாய்ஸ். இந்த இடமே சரியில்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. எது கிளம்பிடுவோம். தேங்க்ஸ் ப்ரோ. குணா நில்லு. ஏன் பேர் ப்ரோ உனக்கு தெரியும்? உன் பேர் மட்டும் இல்ல, உன் பூர்வீகமே எனக்கு தெரியும். நீ 30 நாள்ல சாக போற. நான் இன்னும் வாழ்க்கை நிறைய விஷயத்தை பார்க்கவே இல்லடா. அதுக்குள்ள சாவரங்கீரன்ட்டு போவியா? அதை நீ ரொம்ப நக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். அண்ணே சொம்ப நக்கிறதுக்குலாம் மரண தண்டனை டூ மச்னே. இப்போ வேணா அந்த சொம்ப கட்டுங்க. எப்படி நக்கலன்னு பாருங்க. சொம்ப நக்காதெல்லாம் ஒரு பெரிய குத்தமானே. டேய் நீ நினைச்ச உடனே நக்கிறதுக்கு அது ஓ சொம்பு இல்ல, தெய்வீக சொம்பு. தெய்வீக சொம்பா? அண்ணே இதுக்கு பரிகாரம் ஏதாவது சொல்லுங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே. உங்க கோயில் கூட கட்டுறேண்ணே. கோயில் கட்டுறேன்றானே. அப்படின்னா உனக்கு நான் 3 கண்டிஷன் சொல்றேன். சொல்லுங்கண்ணே. அதன்படி நீ 30 நாள் நடக்கணும். 31வது நாள் எனக்கு நீ கோயில் கட்டணும். இல்ல உனக்கு நான் சமாதி கட்டிடுவேன். அந்த 3 கண்டிஷன் சொல்ற கேளு. கண்டிஷன் நம்பர் 1, உன் ஆள் மனசுல என்னென்ன ஆசைப்பட்டிருப்ப 30 நாள் எல்லாத்தையும் நீ நிறைவேற்றணும். கண்டிஷன் நம்பர் 2, 30 ரூபா காயின். இந்த 30 நாள் நீ இதை தொலைக்காம வச்சிருக்கணும். அப்படி இல்ல நீ செத்து போயிடுவ. டேய் ஏன் மச்சான் அழுற? இல்லை மச்சான், உன் கதையை கேட்கும்போது எங்கள் ஆயா ஞாபகம் வந்துருச்சுடா. அதுவும் இப்படி தான்டா நல்லா வாயிலே வடச்சுடும். ஆனால் நீ அதை விட பயங்கரமாக சொல்கிற மச்சான். டேய் நான் உண்மையாக தான்டா சொல்கிறேன். டேய் என்ன நம்பலல்ல? எப்படா நம்புறது? இந்த கதை யாரா நம்புவா? மச்சான் 30 ரூபா காயின்றா. அதான்டா நானும் சொல்லிட்டு இருக்கேன். முன்னாடி தெரியுது என்ன? அப்போ தெரில, இப்போ தெரியுது. இப்போ தெரியுது. ஏன் தெரியுது? ஒன்றுமே தெரிலடா. டேய் என்னடா சொல்கிற? ஒன்றுமே புரியலடா. மச்சான் எனக்கு எல்லாமே புரிஞ்சிச்சு. உனக்கு மூளையில் பிரச்சனை, எனக்கு கண்ணில் பிரச்சனை. நம்ம நல்ல டாக்டராக பார்த்தா சரியாயிடும். வா போலாம். டேய் நீயே டாக்டர் தானடா?
மச்சான் நான் வெறும் பல் டாக்டர்டா. ஏதாவது பெரிய டாக்டராக போய் பார்க்கலாம். வா ஒரு நிமிஷம் இரு. இப்போ சொன்னிய ஒரு கதை. ஆமாம். அதில் 3வது கண்டிஷன் நான் சொல்லவே இல்லை. 3வது கண்டிஷன் கண்டிஷன் நம்பர் 3, இந்த விஷயத்த நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. மீறி சொன்ன அவங்க செத்துருவாங்க. பேபி. மச்சான் டேய் என்னடா? அது ஒன்றும் இல்லை மச்சான். அந்த ஃபர்ஸ்ட் 2 கண்டிஷனும் மறக்காம இருக்க தான் 3வது கண்டிஷன். மறக்கக்கூடாதா? கரெக்டான கண்டிஷன் மச்சான். மச்சான் உனக்கு ஏற்கனவே ஞாபகம் மருதி. அதான் சொல்கிறேன். என்ன ஆனாலும் இந்த 3வது கண்டிஷன் மட்டும் மறந்துடாது. சரி வாப்பலாம். என்னடா ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்க? மனுஷன் இன்னைக்கு இருப்பான், நாளைக்கு இருக்க மாட்டான். ஒன்றும் ஆகாது, நான் இருக்கேன்.